अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 9ஆம் தேதி 2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, சப்தமி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும், செலவு இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். பயணங்களில் கவனமாக இருக்கணும். காலையிலே கொஞ்சம் தயிர் சாதம் முடிஞ்சால் சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, விருச்சிகம், துலாம், ரிஷபம், அதே மாதிரி மேஷம், இந்த 5 ராசிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்றவங்களாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வயிறு உபாதைகள், 2வது கடன் தொல்லை. ரெண்டுமே இன்றைய நாள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கறனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. அருமையா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் உருவாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், தேவையில்லாத சங்கடங்கள் நிவர்த்தியாகும், மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும், மனசுக்கு ஒரு சந்தோஷமான இனிமையான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளை பற்றி தேவையில்லாத கன்ஃபியூஷன், தெளிவு இல்லாத நிலைமை, இதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிளியர் ஆகிடும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி, இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். நிறைய பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங், கௌரவம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். மருந்து மாத்திரை ஏதாவது அலர்ஜிக்கு ரியாக்ஷன் கொடுத்திருந்தா அது இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமான அதிக பளு இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணங்காசுக்கு தட்டுப்பாடு கிடையாது. தீர்க்கமான பண வரவுகள் இருக்கும், வேலை ஃபுல்லா இருக்கும். ஏதோ இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள், நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும், டென்ஷன் கிளியர் ஆகும், ப்ரெஷர் இருக்காது, ஹெல்த் நல்லா இருக்கும். அருமையான நல்ல விஷயங்கள் ஏராளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், கண்டிப்பாக வேலை வேண்டாம்னு தோணும்.
அதே மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும். இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். இதனால உங்களுக்கு என்ன உடம்பு அது நடக்கும். அருமையான நாளா இருக்கப்படுது. பிரயாணத்தின் மூலியமா சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், பெரிய திருப்தி, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய நாள் ஆதாயங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். எல்லா பிரச்சனைகளும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகள் இல்லாத இருக்கக்கூடிய நிலைமைகள், வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே இப்ப நகர ஆரம்பிச்சிரும். என்ன மேக்ஸிமம் 15, 16க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள்ல இருந்தே ஆரம்பிக்கிறது. அது குரு பார்வையில் இருக்கறனால கொஞ்சம் நல்ல ஒரு பேமெண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது. பிரயாணங்கள்னால வெற்றி உண்டு. எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றமும் மன உறுதியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத தடை தாமதங்களுக்கான எண்ணம். எல்லாமே நல்லா போனாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிற மாதிரி எண்ணம் வந்துட்டு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் சந்தேகப்படாம இருக்கிறது. ஏன்னா சந்திரன் கேத்து சந்தேகத்தை உருவாக்கும். வீணான சந்தேகம். அதுல ஒரு மேட்டரும் இருக்காது. சும்மா சந்தேகப்பட்டு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி இன்றைய நாள் அப்படிதான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செல்வது ஏற்றத்தை கொடுக்கும். துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். மன உறுதி அதிகரிக்கும். கோபதாபங்கள் நிவர்த்தியாகும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல மற்றவர்கள் மூலியமா ரொம்ப முக்கியமான நல்ல செய்தி, தகவல் விட்டு கொடுத்து போறதுனால நல்ல கௌரவம் இது எல்லாமே கிடைக்கப் பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி அவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.